ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரம் 7வது பார்க்க போகிறோம். இது யார் அப்படின்னா பேனா அப்புசாமி. இவர் வந்துட்டு உடைய வருஷம் 31/12/1891 16/5/1986 வரைக்கும். 1891 1986 வரைக்கும். அறிவியல் தமிழர் என்று போற்றப்படும் பேனா அப்புசாமி தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டத்தில் பெருங்குளத்தில் பிறந்தவர். அறிவியல் தமிழர் யார் அப்படின்னா பேனா முத்துசாமி. தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டத்தில் பெருங்குளத்தில் பிறந்திருக்காரு. வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்ட போது அறிவியல் கட்டுரைகளை எழுதி தமிழில் அறிவியலை எழுத முடியும் அப்படின்னு உணர்த்தியிருக்காரு. வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டே அறிவியல் கட்டுரைலாம் எழுதி தமிழில் அறிவியலை எழுத முடியும் அப்படின்னு உணர்த்தியிருக்காரு. அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்பட்டார். இவர் யாரு? அறிவியல் தமிழின் முன்னோடி யாரு? பேனா அப்புசாமி. இவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய பன்மொழி புலமை கொண்டவர். இவருக்கு என்னென்ன மொழி தெரியும்? தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். அறிவியல் தமிழுக்காக 70 ஆண்டுகள் தொண்டாற்றினார். அறிவியல் தமிழுக்காக 70 வருஷம் தொண்டாட்டியிருக்காரு. தமிழர் நேசன் தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எதுனா தமிழர் நேசன். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். இதை யார் கொண்டு வந்தாங்க? இந்த இதழை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பேனா அப்புசாமி. அதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகளை எழுதினார். கலைமகள், பாரதமணி, அமுத சுரபி, பிரசண்ட விகடன், சுதேசமித்திரன் போன்ற பல இதழ்களில் தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை எழுதியுள்ளார். இவர் எந்தெந்த இதழ்கள்லாம் அவருடைய அறிவியல் கட்டுரைகளை எழுதியிருக்காரு அப்படின்னா கலைமகள், பாரதமணி, அமுத சுரபி, பிரசண்ட விகடன், சுதேசமித்திரன். அடுத்தது பொங்கியெழு கேணி, நுண்துகள் கொள்கை, அறிவுக்குறி எண் போன்ற நல்ல தமிழ் தொடர்கள் அவர் உருவாக்கியவர். என்னென்ன தொடர்கள்? பொங்கியெழு கேணி, நுண்துகள் கொள்கை, அறிவுக்குறி எண் போன்ற நல்ல தமிழ் தொடர்கள். அதாவது தொடர்கள்லாம் சீரியல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நல்ல தமிழ் தொடர்கள்லாம் அவர் உருவாக்கியவை. மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும், அணுசக்தியின் எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோளும் உள்ளிட்ட பல நூல்கள் இவர் இயற்றியவை. என்னென்ன நூல் எழுதியிருக்காரு? மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும், அணுசக்தியின் எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோளும். பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்கள் எழுதியுள்ளதோடு 25 அறிவியல் நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். பேனா அப்படிங்கிற புனைப்பெயரில் தான் பல நூல் எழுதியிருக்காரு. 25 அறிவியல் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. பாரதியார் கவிதைகள், சங்கப்பாடல்கள் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. பாரதியார் கவிதைகளையும் சங்க பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இசையில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் பல இசை விமர்சன கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். மர்ரே நிறுவன அதிபரான எஸ். ராஜம் பல தமிழ் இலக்கியங்களை தொகுப்பாக கொண்டு வந்தபோது அவை செம்மையாக வெளிவர உறுதுணையாக இருந்தார். இவருடைய பணிகளை பாராட்டி மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கியது. தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா மதுரை பல்கலைக்கழகம். தமிழ் பேரவை செம்மல் அப்படின்னு பட்டம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பேனா அப்புசாமி. தமது இறுதி மூச்சு அடங்கும் அன்று கூட இவர் இதழுக்கு ஏதோ ஒரு கவிதையோ ஏதோ கட்டுரை ஏதோ எழுதி அனுப்பிவிட்டே மறைந்தார். இப்போ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். அறிவியல் தமிழர் யாரு? பேனா அப்புசாமி. அறிவியல் கட்டுரைகளை எழுதி தமிழில் அறிவியலை எழுத முடியும் அப்படின்னு உணர்த்தியிருக்கிறாரு. அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்பட்டார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் இவருக்கு தெரியும். அறிவியல் தமிழுக்காக 70 வருஷம் தொண்டாட்டியிருக்காரு. தமிழர் நேசன் அப்படின்ற நூல் தான் தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ். தமிழர் நேசன் அது ஒரு இதழ், அறிவியல் இதழ் அது. கலைமகள், பாரதமணி, அமுத சுரபி, பிரசண்ட விகடன், சுதேசமித்திரன் போன்ற இதழ்களில் அறிவியல் கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கிறாரு. பொங்கியெழு கேணி, நுண்துகள் கொள்கை, அறிவுக்குறி எண்
இதெல்லாம் வந்துட்டு நல்ல தமிழ் தொடர்களை அவர் உருவாக்குனது தான். மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும், அணுசக்தியின் எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோளும் இதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதின நூல்கள். பேனா அப்படிங்கிற புனைப்பெயரில் தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தான் பேனா அப்புசாமி அப்படிங்கிற மாதிரி. 25 அறிவியல் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. பாரதியார் கவிதைகள், சங்க பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இசையில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் பல இசை விமர்சன கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறாரு. மர்ரே நிறுவன அதிபரான எஸ். ராஜம் பல தமிழ் இலக்கியங்களை தொகுப்பாக கொண்டு வந்தபோது அவை செம்மையாக வெளிவர உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் மதுரை பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.